சிறந்த இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கான குறிப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னோட சூழ்நிலையை வைத்து என்னோட அனுபவங்கள நான் சொல்லுவேன். இதே கேள்வி பிறர்கிட்ட கேட்கும் பொழுது, அவங்க வாழ்ந்த சூழ்நிலைய வச்சு அவங்க அனுபவங்கள சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்றது பிறர் அனுபவங்களை தூக்கி வாழ வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை தரம், சூழ்நிலைய பொறுத்து அவங்க புரிந்து வாழ வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வீடியோ போட்டிருந்தோம். காலம் வந்து சரியா சுழன்றுட்டுருக்குது. அதாவது சரியா நிகழுது. காலமே எல்லாத்தையுமே சரி பண்ணி குடுக்குது. நம்ம அமைதியா கவனிச்சோம்னா, நமக்கே அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபடி பார்க்கும் பொழுது, ஒரு காலத்துல வந்து தாய்க்கு நிறைய மரியாதை குடுத்து, தாரத்த மதிக்காம இருந்தவங்க இருந்தாங்க. தாரத்த மதித்து, தாயை மதிக்காதவங்களும் இருந்தாங்க. இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல குடும்பங்கள்ல தாய்க்கும், தாரத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுன்ற புரிதல் ஏற்பட்டு, ஒரு அருமையான ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை முறை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காலத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். புரிதல குடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது நிகழ வச்சுட்ருக்கு அப்படின்ற பட்சத்துல. அடுத்து ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைய காலகட்டத்துல சொல்லிக் குடுக்குறது என்னோட அனுபவத்துல எனக்கு கிடைச்சத வச்சு பார்க்கும் பொழுது, அது 100% ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஆனா, அதனால வந்து பல நன்மைகள் இருக்கு. சின்ன சின்ன தீமைகள் இருக்கு. தீமைகள் அப்படின்றது நம்ம வந்து அத புரிந்து விலக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு வந்து பக்கத்து வீட்ல உட்காந்து பேசுற பழக்கம் இருக்குது. இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி போறது. அது டிவி பார்க்குறதோ, விளையாடுறதோ, இல்ல வேறு சில இதுலயோ மூழ்கி போற பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அதிலிருந்து நம்மள தவிர்த்தல் அப்படின்றத தாண்டி, அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்த்தப்படுது. ஒருத்தர்ட்ட பேசணும்னா, எப்படி பேசணும்? என்ன மாதிரி பேசணும்? எந்த அளவு பேசணும்? அப்படின்னு உணர்த்தப்படுது. ஒரு விஷயத்துல நம்ம மூழ்கி போற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா பயன்படுத்தணும் அப்படின்னு உணர்த்தப்படுது. அது போக வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள வீட்ல பேசிட்டு, நம்ம பெசாட்டு இருப்போம். இது வந்து என்னென்ன வார்த்தைகள நம்ம பேசணும்? எப்படிப்பட்ட வார்த்தைகள பேசணும்? பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நேர்மறையான வார்த்தைகளை பேசுவதற்கான சூழ்நிலைய உருவாக்கி குடுக்குது. தீமைகள் அப்படின்றத இப்ப சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தீமைகள் இருக்கும் இல்லையா? அப்ப அத அவங்கவங்க பார்த்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நன்மைகள் அப்படின்னும் போதுல இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு இன்ற காலகட்டத்துல சொல்லிக் குடுக்குற எல்லோருமே ஆன்மீகம் தான் சொல்லிக் குடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஆன்மீகம்ன்றது முற்றிலும் வேறு. ஆனா இத படிக்கும் போதுல உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்றது கூட நமக்கு உணர்த்தப்படுது. இது எல்லாமே என்னோட கருத்து, என்னோட அனுபவத்த வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி.